இந்த மால்தஸின் கோட்பாடு பொருளாதார தந்தை மால்தஸின் கோட்பாடு. நான் பொருளாதாரம் படித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொடக்ஷனும் பாப்புலேஷனும் சம விகிதத்தில் முன்னேறணும், உற்பத்தியும் மக்கள் தொகையும். உற்பத்தி குறைவாக இருந்து மக்கள் தொகை அதிகரித்தா அந்த நாடு பற்றாக்குறையில் ஸ்கேர்சிட்டியில் தான் போய் நிற்கும். அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது, உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வர சொல்கிறார். அதை நேரு எதுக்குறார். நேரு என்ன சொல்கிறாரு, ரெண்டுமே பெண் குழந்தை ஆயிடுச்சுன்னா கொல்லிவோட புள்ள வேணுமேனு ஒன்று கேட்பாங்களே இந்த நேருன்னு. அப்போ ஒரு காலத்தில் தர்க்கம் நடக்குது. அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்கிறாரு, அப்போ ஆண் குழந்தை ஒன்று வேணும்னு சொல்லுவானே, கொல்லிவோட புள்ள வேணும்னு. இப்போ பெரியாருக்கு பொம்பளை கொல்லி போட்டால் புணம் வேகாதான்னு கேட்குறாரு. அவர் முன்வைத்த அரசியல் அது என்ன பாரு. இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த 20 திட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடை இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் கடைப்பிடிச்சது. காரணம் இந்த திராவிடங்க பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ சுத்தமாக கட்டுப்படுத்த தம்பி மேன் சொல்கிற மாதிரி டாஸ்மார்க்கை திறந்து விட்டு நம்ம சின்ன பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5-6 குழந்தை 6-7 குழந்தை பிறக்கும்போது பிறப்பினத்தை கட்டுப்படுத்த ஆசிரியர்களை பயன்படுத்தி 20 திட்டத்தின் மூலம் முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லா பள்ளிக்கூட சோர்லையும் இருக்கும். நீங்கள் பார்த்தா இருக்கும். வீடு வீடுக்கு வந்து நம்ம தந்தை தாய்கிட்டலாம் பேசி 2 குழந்தைகளுக்கு மேனான்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இது அப்போ பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது பேருந்துகளில் விளம்பரம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் அப்படின்னு விளம்பரம் வந்துடுச்சு. இப்போ சரக்கு அடிச்சு கால் நூற்றாண்டா என்ன ஆயிடுச்சுன்னா 22 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த டாஸ்மார்க்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு. 25 ஆண்டு தான் இருக்கு. கால் நூற்றாண்டில் முழுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றி எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது. அதிகமாக பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான். முடிஞ்சு. ஐயா, நான் இறை நம்பிக்கை அற்றவன். ஐயா பெரியார் சொல்கிறாங்க, நான் சிவனை வழிபடுவதில்லை. ஆனால் நீங்கள் வழிபடுகிறீங்க. அந்த சிவனை தன் உடலில் பாதியை தன் துணைக்கு பார்வதிக்கு சக்திக்கு கொடுத்து விட்டு அர்த்தநாரீஸ்வரர் என்று சரிபாதி தன் உடலில் பாதியை கொடுத்து நிற்கும்போது நீ இதேண்டா 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க யோசிக்கிற? வணங்காத நானே சொல்கிறேன் பெண்களுக்கு கொடுன்னு. உன் கடவுளே கொடுத்துருக்கான், நீ கொடுறாங்கிறேன். அவனை கும்புற நீ கொடுக்க மறுக்கிறியங்கிறார். இந்த கோட்பாட்டை நம்ம ஏற்கிறோம். அதே இதில் நல்லா கவனிங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று நான் சொல்வதை நீங்கள் கட்டிய மனைவியை மனதில் வைத்து சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். உங்களை பெற்ற தாய், உங்கள் உடன் பிறந்த அக்கா தங்கைகளை நினைவில் கொண்டீர்கள் என்றால் நான் கேட்பது சரி என்று படுங்கிறார். நான் என் தங்கச்சிக்கு தான் கொடுக்குறேன். 50 விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் நிற்க இடம், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம் அனைத்திலும் 50 இடம், 50 விழுக்காடு. அதுதான் பிரபாகரன் பிள்ளைகளின் பெருங்கனவு. இன்னைக்கு கொடுத்துருக்கோம்னா இது பெருமைக்கு அல்ல, எங்கள் பிறவி கடமை. அதை செய்கிறோம். நான் என் தங்கைக்கு கொடுக்குறேன், என் அக்காவுக்கு கொடுக்குறேன், என் அம்மாவை கொடுக்குறேன், என் சின்னம்மாவை கொடுக்குறேன். அந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கணும். அது அவர் முன்வைத்த அரசியல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னர். ஏன் இதுவரை நீ இறைவனை காணல? ஏன்னா எந்த ஏழையும் சிரிக்கல. ஏழை சிரிச்சா தானே இறைவனை காண முடியும். அவர் முன்வைத்த அரசியல். ஒன்று அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க பாரு, இங்க பாருங்க, ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியா இருக்கு. அந்தந்த மாநில மொழி ஆட்சி மொழியா இருக்கணும். ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா ஆங்கிலத்தை வச்சுக்கலாம். ஆனால் இவர்கள் இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியது, ஒரு வாசல் இருக்கு, தலைவாசல், அதிலே எல்லோரும் போகலாம் வரலாம். மாடு இதில் வந்துடும், பசுமாடு. சின்னதாக இங்கே ஒரு கதவு இருக்கணுங்கிறான். எதுக்குன்னு கேட்டால் கண்ணுக்குட்டி வர்றதுக்குண்ணா. மாடு வந்த பிறகு அந்த வழியில் கண்ணுக்குட்டி வராதான்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு இன்னொரு கதவை போடுற? பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இங்கிலீஷில் பேசுகிறாரு அழகா. அங்கே இருந்த ஒரு வட இந்திய எம்பி எந்திரிச்சு வர்றாரு, அண்ணாதுரை இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் 3 மாதத்தில் நீங்கள் ஹிந்தி படித்தா அழகாக ஹிந்தி பேசலாம், 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அது அப்படின்னா. ஆமாம், அதுக்கு மேலே அதில் கற்றுக்கிற என்ன இருக்குன்ட்டு. அப்படி
எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்தா போதும்னு இவங்க கொண்டு வர பேசுகிறாங்க. அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு வரைக்கா? ஏய், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் பொழிப்பறை தேடி அகராதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிக்கணும்ன்ற. தமிழ் ஒரு கடலடா, கரையில் நின்று காலை நினைச்சா போதும்ன்றா பைத்தியக்காரன்ட்டு. அப்படி ஓரக்கரையில் நீந்திய வந்து அங்கே இருக்கிற தமிழ் அறிஞர்கள்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நடுக்கடலை கூட தொடலை, அப்புறம் எப்படி கரையை கிடக்கிறது? தமிழ் பெருங்கடல் என்பதை என் இன உறவுகள் புரிந்து கொள்ளணும். பேரறிஞர் அண்ணா வச்ச அரசியல். சாராயத்தை வித்து வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்னாரு. ஆனால் இவர்கள், அவர் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிற இவர்கள் எப்படிப்பட்ட இழிவான அரசியல் பாரு. ஏன் இந்த அரசியலை அருவருக்க மறுக்கிறாய்? ஏன் இதை வெறுக்க மறுக்கிறாய்? ஏன் உனக்கு கோபமே வர மறுக்கிறது? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ நல்லா கவனிச்சுப்பார். எந்த தொலைக்காட்சியிலையாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா? இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள். இவர்களை ஆதரியுங்கள், இவர்களுக்கு வாக்கு. யாருமே பேச மாட்டார்கள். இப்போது தெரியாத விக்கிரவாண்டியில் திமுக என்ன செய்தென்று யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். நல்ல அரசியலே உருவாகக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார் இயேசுபிரான். அநீதிக்கு எதிராக தான் புரட்சி தீயை பற்ற வச்சு 13 ஆண்டா கத்திக்கிட்டு இருக்கோம். கண்டுக்கிறவே இல்லையே. தீமைன்னு தெரியுது. சாத்தானின் செயல்களை செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள், தெரிகிறது. அவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கிறார்கள். புரட்சியில் பூத்த ஒரு மார்க்கம் நபிகளார் இஸ்லாம் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் வந்த மக்கள் ஒரு மாறுதலையும் படைக்க திணைக்கிறது இல்லை. எங்க அண்ணன் பழனி பாபா விடவா நான் பேசிட போறேன். ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர் ஒரு மேடையில் கூட என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினதில்லை. என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்கிறார். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் மொழிப்பற்று இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் ஆள்வீர்கள், இல்லை என்றால் ஆளப்படுவீர்கள் என்கிறார். எவ்வளவு பொதிச்சுட்டு போனார்? ஒன்றும் இல்லை, ஒரு மாறுதலும் இல்லை. திரும்ப திரும்ப இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் 15 விழுக்காடு அந்த வாக்கில் திமுக மஞ்ச குளிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு 23 விழுக்காடு. இந்த 2 வாக்கில் தான் மஞ்ச குளிக்குது. நீங்கள் விழிப்புணர்வற்று மாறுதலான மாற்று அரசியலுக்கு விரையவில்லை என்றால் இந்த நாட்டை எவரும் காப்பாற்ற முடியாது, எவரும் காப்பாற்ற முடியாது. அதில் எங்களுக்கு கற்பித்தவர் தம்பி, எங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட தத்துவம் விவேகானந்தர் சொல்றார், உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதேங்கிறது. அது எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, இறுதி வரை பேசு, அதையே உறுதியாக பேசு, நீ தாண்டா உண்மையான வீரன்கிறது. அதனால உண்மையை பேசுவோம். இதனால நாங்கள் தோற்று போகவில்லை, நாங்கள் தேர்தலில் தோற்று இருக்கிறோம். ஆனாலும் வென்றவர்கள். ஏன்? கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றவர்கள். இவர்கள் வெறும் தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், ஆனால் தோற்று போனவர்கள். எப்படி? நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும்? நீட்டுக்கு எதிராக வாங்கிய 50 லட்சம் கையெழுத்து எங்கே? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட சட்டம் எங்கே? தோற்று போனார்கள், செயல்படுத்த முடியவில்லை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அம்மா அவர்களின் தலைமையிலே போட்ட
அந்த விசாரணை கமிஷன், அதில் 3 மணி நேரம் நின்று விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவன் நான் மட்டும்தான். அறிக்கை தாக்கல் செய்தார்கள். நடவடிக்கை எங்கே? ஒன்றுமில்லை. துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு, பணி இடமாற்றம். தோற்று போனவர்கள் அவர்கள் தேர்தலில் மட்டும் வென்றிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தலில் தோற்றிருக்கிறோம், கொன்ற கொள்கையில் உறுதியாக நின்று வென்றிருக்கிறோம். விடுதலை பெற்ற இந்தியாவிலே அதன் விடுதலைக்கு போராடிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்வைத்த முழக்கம், என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி தோற்று போவதையே நான் மேன்மையாக கருதுகிறேன். லெனின் சொன்னதான், அன்னை கூட சொன்னேன். இறுதி லட்சியத்தை மறந்துட்டு அந்த இடைக்கால தற்காலிக நலனுக்காக அடமானம் வைக்கிறது இருக்குல்ல, அதான்டா சந்தர்ப்பவாதங்கிறாரு. அதை தான் நானும் சொல்றேன். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க பிரபாகரன் பிள்ளைகள், தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் தயாராக இல்லை. உங்களோடு நாங்கள் விளையாடுறோம். தோற்கடிங்க ரசிக்கிறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம். ஆனால் உங்கள் கண்ணீரை துடைக்க முதலில் நீளுகிற கை விரல்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள் கைகள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்ப கேட்போம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, அதுக்கு விசாரணை கமிஷன், ஒரு தனிநபர், ஒரு நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில், ஐயா தலைமையில் 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணும். அறிக்கை தாக்கல் செய்த பிறகு சரி தவறு பார்த்து நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? செத்த அடுத்த நொடியில 10 லட்சம் கொடுத்துட்டீங்களே, இப்ப இந்த விசாரணை எதுக்கு தெண்டம்? சரி, விசாரிச்சு கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்கும்? அதான் முடிஞ்சிருச்சே. ஏன்? இடைத்தேர்தலில் இந்த சாராயம் குடிச்சு செத்த சாவு எங்களை பாதிக்கல, அதை காட்டணும். பிணத்தை எல்லாம் பணத்தை போட்டு மூடு. இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஃபார்முலா. பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க வச்சிருக்க காசெல்லாம் ஒரு நாள் கரையான் தின்ட்டு போதா இல்லையான்னு மட்டும் பாரு. யோக்கியம். இது ஒரு ஆட்சி முறை. இவ்வளவு கல்வி கற்ற இளைஞர்கள் இருக்கீங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்க்குறீங்க. எத்தனை நம் இன முன்னோர்களின் வாழ்க்கை பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்க. பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம கோட்பாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மானுட பிறப்பிலே பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு மாற்றாக ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்காத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசரும் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாது. முதல்ல உளவியல் நிமிர்வு உனக்கு தேவைப்படுது. உன்னால முடியாதுங்கிற எண்ணத்தை கைவிடு. என்னால் முடியாதது எவராலும் முடியாது, உலகில் எவராலும் முடியாதது என்னால் முடியும் என்கிற பெருமிதம், திமிரு உனக்கு இருக்கணும். ஆனால் அம்பேத்கர் கற்பித்ததை நல்லா கமிச்சுக்க. நீ யாருக்கோ உழைக்கிறாய் என்கிற எண்ணத்தை கைவிடு. யாருக்கோ வேலை செய்யறோம், யாரு, அதை கைவிடுறாங்கிற கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு நில். நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் வெல்லுமா? அது ஓட்டு போட்டா ஜெயிக்குமா? கைவிடுறா. வெல்லும். அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொள்றா, வெல்லும்டா. 2016 4.5 லட்சம், இன்னைக்கு 36 லட்சம். நீங்க 13 ஆண்டுங்கிறீங்க. முதல் 5 ஆண்டுல நாங்க போட்டியே போடல. முதல் 5 ஆண்டுல போட்டியே போடல. 2016 தான் தேர்தலுக்கே வந்தோம். 16 24 இவ்வளவுதான் நம்ம கணக்கு. இவ்வளவுதான். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. இது பூரா ட்ரைனிங், பயிற்சி ஆட்டம். இதெல்லாம் வார்ம் அப் மேட்ச், ஷோ மேட்ச். இனிமேதான் ஆட்டம், இனிமேதான் ஆட்டம்.